சிஸ்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு நோ மோர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, ஐ அம் ஜஸ்ட் எக்ஸாஸ்டட். 2 மணி நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். டாக்டர் அது இன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. அவுட் பேஷண்ட்ஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஏதாவது எமர்ஜென்சி கேஸ்னா டாக்டர் சுரேஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே டாக்டர். ஓகே. என்ன லைஃப் இது? 24 ஹவர்ஸும் வேலை வேலைன்னு. கொஞ்சம் கூட நம்மளால பர்சனல் டைமே எடுத்துக்க முடியல. மத்தவங்களுக்கு ஹெல்த் அட்வைஸ் கொடுக்கிற டாக்டர்னா இப்ப எனக்கே இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களா ஒரு ஊர்ல, நம்ம ஒரு ஊர்லன்னு என்ன லைஃப் இது? என் பேரன் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கான். அப்படியே என் பையன் மாதிரியே இருக்கான். பேச்சு சிரிப்பு எல்லாமே அவனை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கான். உன் தாத்தா கரெக்டான நேரத்துல தான் போன் பண்றாரு. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி 2 நாள் ஆச்சு. இன்னைக்காவது பேசலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சரி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்னங்க டல்லா பேசுறீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புலாம் நல்லதா இருக்கு வாசு, மனசுதான் சரியில்லை. நீயும் வினையும் கோயம்புத்தூர்ல போய் உட்காந்துட்டீங்க. இங்க நான் மட்டும் வீடு ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல்னு மாத்தி மாத்தி ஏதோ மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கேன். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாங்க சீக்கிரமா சென்னைக்கு வந்துருவோம். சரிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கட்டுமே. ஒரு 2 நாள் முடிஞ்சா கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஏங்க, நானா உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன்? ஒவ்வொரு தடவையும் போன் பேசிட்டு இருக்கும் போது வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். நீங்க தான் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு கதின்னு கிடக்குறீங்க. குடும்பம் பொண்டாட்டி புள்ளைக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா என்ன பண்றது? என் பையன் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு. இல்ல, பழைய வாழ்க்கையோட ஞாபகங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் நான் அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டேன். அந்த அம்மா தேடினாலும் எதுவும் கிடைக்க போறதில்ல. சாரி வினய், இதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. அப்ப இருந்த மனநிலைமைக்கு எனக்கு எதுவும் வேண்டான்னு தோணுச்சு. அப்போ மித்ரா இப்ப இருக்கிற நிலைமைக்கு வேற ஏதாவது வேணும்னு தோணுதா? இப்பவும் வேண்டான்னு தான் தோணுது. ஆனா நீங்க தான் இப்படி என் முன்னாடி வந்து நின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே. சீக்கிரம் நீங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வரேன். ஐயோ மித்ரா, யோ, அவளுக்கு தோணுது தோணல உனக்கே வந்துச்சு. நல்லா போயிட்டு இருக்க விஷயத்துல வாட்டாவை வச்சுட்டு சும்மா இல்லாம அத ஓட்டவைன்னு சொல்லிட்டே. அது சும்மாவும் இருக்கும், சும்மா இருக்காது. அதை விடு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த புண்ணாக்கு முட்டை ரூம் வரைக்கும் வந்து ஏதோ தேடி இருக்கான்னா அவளுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு தானே அர்த்தம். மாப்பிள்ள, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? ஆமா ஆமாம் சார். இந்த புடவை நல்லா இருக்கா அண்ணி? இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கவா? அம்மா, ஏதாவது வேணுமாமா? டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டாம்மா, நான் இப்பதான் டீ குடிச்சேன். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன இருக்கு?
இல்லம்மா ஜூஸ் இருக்கு, எடுத்துட்டு வரவா? ஜூஸா? என்ன ஜூஸ்? ஆப்பிள் ஜூஸ் இருக்குமா? எனக்கு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் பிடிக்காது. எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும். போ. பாட்டி ஏய் வாங்க வாங்க இந்தாங்க. உட்காருங்க. ம். பாட்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓ சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அது ஸ்கூல் 3 days லீவு. 3 days லீவா? எதுக்கு லீவ் விட்டாங்க? அதுவா, சாட்டர்டேவும் சண்டேவும் லீவு, மண்டே கிருஷ்ண ஜெயந்தி, 3 days லீவ் பாட்டி. அப்படியா கண்ணு? ஆமாம் பாட்டி, எனக்கு செம்ம ஜாலியா இருக்கும். நம்ம வேணா இந்த 3 days லீவுக்கு வெளியே எங்கேயாச்சும் டூருக்கு போலாமா பாட்டி? என்னது டூரா? டேய், இப்பதானே நம்ம எல்லாரும் வெளியில போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள என்ன உனக்கு டூர் வேண்டி கிடக்குது? காசு என்ன உங்க அம்மா நட்டு வச்ச மரத்துல அப்படியே காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கா? டூர் போகணுமாமே டூரு இந்த துரைக்கு? ஏம்மா என்ன அவன் ஏதோ ஆசையில கேக்குறான். இல்லம்மா, வர வர எல்லாத்துக்கும் ரொம்ப அடம் பிடிக்கிறான். இவனை இப்படியே விட்டா நாளைக்கு தொட்டதும் அடம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான். நீ வா விக்ரம், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணலாம். வா வா வா. மண்டே கிருஷ்ண ஜெயந்தி கிராண்டா நடக்குமா பாட்டி? சரி. நம்மளும் அதே மாதிரி கிராண்டா செய்வோமா? ஆ, ஐயோ நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் அவ்வளவு கிராண்டா கொண்டாட மாட்டோம். மாப்ள 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 ஆ? என்னடா நான் கூப்பிடுறது கூட காதல் விழாம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க? உன் மூஞ்சி கூட சிக்னல் கிடைக்காத பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி டல்லா இருக்கு. என்னாச்சு? என்னத்த மாம் சொல்ல, நான் பக்கத்துல இருந்தோம் என்னால என் பையனோட சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியலையா? எவ்வளவு சொத்துக்கு வாரிசவன், ஏதோ இல்லாதப்பட்ட வீட்டு பையன் மாதிரி யார் யார்கிட்ட போய் கேட்கிறான். என்னாச்சு மாப்ள? அப்படி என்னத்த கேட்டான்? இவ்வளவுதானா மாப்ள? இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம குட்டி விக்ரம நேரா கடை கூட்டு போய் கிருஷ்ண ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு அசத்திரலாம். இல்ல மாம் சார், என் மனசு கேட்கலையா? என்னமோ தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருக்கு. இந்த கார்க்கி அவங்ககிட்ட கொடுத்துரு, நான் கிளம்புறேன். மாப்ள 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 வினாய், என்னாச்சு? அதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரு. அது ஒண்ணும் இல்லம்மா, உள்ள ஆசைப்பட்டு கேட்டதை அப்பனால கொடுக்க முடியல, மனசொடைஞ்சு போயிட்டான். அதான் அப்பனுக்கு உண்டான ஃபீலிங். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நான் ஏன் இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். மித்ரா செத்து போயிட்டுதான் சொல்லி ஏமாத்தினது கூட நான் கேட்கவே மாட்டேன். நான் அதெல்லாம் கேட்க போறதே இல்ல. எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் என் பேரை நான் உடனே பார்க்கணும், இப்பவே பார்க்கணும், உடனே நான் பார்க்கணும். ஐயோ, பா மா, இருங்க, இந்தாங்க பாருங்க. நான் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்.
எனக்கு என் பேரனை நேர்ல பார்க்கணும். 4 வார்த்தை பேசி அவனை தூக்கி மடியில வச்சு கொஞ்சணும். எனக்கு அதுதான் வேணும். டேய், என்ன ஏன்டா முறைக்கிற? இப்ப சொன்னதுக்கே உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டா சொல்லிருந்தா அவ்வளவுதான். நீதான் விக்ரம பாக்குறதுக்கு மாறு வேஷத்துல போறது, செவரேறி குதிக்கிறது, டிரைவர் வேஷம் போறதுன்னு நிறைய பிளான்லாம் போடுவியே. அதுல ஏதாவது ஒரு பிளான போட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அவர் பேரனை காட்டு. அவரு பாவம் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சும்மா இருக்கேம்மா. பா, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க விக்ரம பார்க்க முடியாதுப்பா. நீங்க விக்ரம பாக்குறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு மித்ராக்கு தெரிஞ்சாலே அப்புறம் திரும்பவும் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளவும் கிளம்பி போயிடுவாப்பா. ப்ளீஸ்பா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் விட்டுருங்க. நாளைக்கு நானே மித்ரா கிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சு விக்ரம நானே கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ்பா, என்ன புரிஞ்சுக்கோ. இல்லடா, சொல்லுமா. சும்மா இரு. ஆமாங்க. மித்ரா எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்றா? அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாரோ? ஹலோ மித்ரா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா வினய், பிரச்சனை தானே நினைக்கிறேன். பிரச்சனைன்னு நினைக்கிறியா? என்ன மித்ரா சொல்ற? எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். கண்டிப்பா இது அந்த அம்மாவோட வேலையா தான் இருக்கும். சரி சரி, நீ பார், நீ ஒன்றும் பயப்படாத. இதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். எப்படி வினய்? நான் பாத்துக்கிறேன் மித்ரா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ கவலைப்படாம தூங்கு. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். யோ பூமர், நான் தான்யா. யாரா இருந்தாலும் குட் மார்னிங் தான் சார். யோ மாம்ஸ், என்ன அறத்தூக்கத்துல இருக்கியா? நான் தான்யா. மாப்பிள, நீயா? என்ன மாப்பிள என்ன இடத்துக்கு கூப்பிட்டுருக்க? தூக்கம் வரலையா? வீட்டுல இருந்தாலும் உனக்கு தூக்கம் வரலன்னா என்ன எழுப்பி டார்ச்சர் பண்ற. இங்க தூங்கிட்டு இருந்தாலும் இப்ப எழுப்பி டார்ச்சர் பண்ற. எதுக்கு மாப்பிள உனக்கு இந்த டார்ச்சர் பண்ற பழக்கம்? இங்க பாரு, சொல்றது மட்டும் தெளிவா கேளு. சரி மாப்பிள, இது என்ன பிஸ்கோத் விஷயம்? அந்த புண்ணாக்கு முட்டை கிட்ட இருந்து அந்த நியூஸ் பேப்பர் எப்படி அபேஸ் பண்ணிட்டு வரேன்னு பாரு. பிலீவ் மீ, நான் பண்றேன். சரியா? நீ நிம்மதியா படுத்துங்க. ஓகே? இங்க பாரு, நீ எதுவும் தேவையில்லாம சொதப்பி திருப்பி வைக்காத. பக்கவா எடுத்துட்டு வந்துரு. என்ன? சரி மாப்பிள, யாம இருக்க பயமே. என்ன, நம்பலாம்ல? பிலீவ் மீ. ஓகே ஓகே. புண்ணாக்கு மூட்டை பஞ்சர் ஆக போகுது. காலங்காத்தாலேயே கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான்.
சொல்லு மித்ரா. ஹலோ வினய், நீங்க சொன்ன கோவிலுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் கோயிலுக்குள்ளதான் இருக்கேன். நீ எங்க இருக்க? ஆ, நான் கோவில் என்ட்ரன்ஸ்ல தான் நிக்கிறேன். சரி, ஓகே, நீ அங்கே இரு, நான் அதை வந்துடுறேன். லேட் பண்ணாம சீக்கிரமா வந்துருங்க வினய். ம். அம்மா அம்மா, இதோ வினயங்கள் வராங்க. வா மித்ரா, வா, உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க எதுக்காக வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க, நான் அப்புறமா போய் சாமி கும்பிட்டுக்கிறேன். இல்ல மித்ரா, கோயிலுக்கு வந்தா முதல்ல சாமி கும்பிட்டு முடிச்சிடணும். நான் வேணா இங்கே வெயிட் பண்றேன். நீயும் விக்ரம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்க. நீங்க சாமி கும்பிட்டீங்களா? இதோ இப்பதான் சாமி கும்பிட்டேன். இது பாரு, குங்குமம்லாம் வச்சிருக்கேன். அப்ப நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். வா விக்ரம். அம்மா, வினயங்கள் வரமாட்டாரா? அவர் ஆல்ரெடி சாமி கும்பிட்டுட்டாருடா. அப்ப நீங்க மட்டும் போய் சாமி கும்பிடுங்க மம்மி. நான் வினயங்கள் கூடவே இங்க இருக்கேன். சரி, நீங்களும் வாங்க. நீங்க இல்லனா இவன் சாமி கும்பிட வரமாட்டான். சரி வாங்க. ஒரு பறவை தனியா உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சான். அது என்ன பறவை? தெரியலையா தாத்தா? தெரியலையா? ஏன்னா அந்த பறவை பேரு பெண் குயின். அந்த பறவைகிட்டே பெண் இருக்குல்ல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நீயா? சொல்லு. தக்காளி அழுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தக்காளி அழுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கிச்சு கிச்சு மூட்டணும். டாக்டர், டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். என் பையனை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? முடியாது மித்ரா, என் பேரன் இனிமே என் கூட தான் இருப்பான். டாக்டர், என் சூழ்நிலை தெரியாம பேசாதீங்க. நான் வீட்ல இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. யாராவது தேடி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் டாக்டர். என்ன சொல்ற மித்ரா? நீ எங்க வீட்டு பொண்ணு தானே? யார் வந்து இதுல பிரச்சனை பண்ண போறாங்க உனக்கு? அப்படியே வந்தாலும் நான் பேசி தீர்த்துக்கிறேன். நீ பயப்படாம இருமா. பா, இங்க இருக்கிற நிலைமை தெரியும் பேசாதீங்கப்பா. ப்ளீஸ், விக்ரம மித்ரா கூட அனுப்பிச்சு வைங்க. என்ன வினய், வீட்ல இருந்தவள போன் பண்ணி இங்க வர வச்சு இப்ப டிராமா போடுறீங்களா? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் இப்படி என்ன துரத்தி துரத்தி என் நிம்மதியை கெடுக்குறீங்க? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? யோ மித்ரா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். துலாபாரத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டா உடனே ஆரம்பிச்சு வாங்க. துலாபாரமா? யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? நான் தான் மித்ரா ஏற்பாடு பண்ணேன். விக்ரம்க்கு நெஞ்சு சளி நிறைய இருக்கு. இந்த கோயில்ல எடைக்கு எடை வாழைப்பழம் கொடுத்தா அது குணமாயிடும்னு சொன்னாங்க. அதான் நான் ஏற்பாடு பண்ணேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? தப்புதாம்மா, நான் உன்கிட்ட கேட்டிருக்கணும். வசுகி, அவதான் புரியாம பேசுறான்னா நீ போய் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. மித்ரா, எடுத்து வை. வை மித்ரா. வெய்.
ஊஞ்சல் ஆடுறது ஜாலியா இருக்கு மம்மி. இது ஊஞ்சல் இல்ல விக்ரம், துலாபாரம். துலாபாரம்னா தராசுன்னு அர்த்தம். அப்படியா பாட்டி? சரி, டைம் ஆச்சு விக்ரம், வா நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்களுக்கு பாய் சொல்லிடு. மித்ரா, இப்பதான் வினய் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னாமா. உனக்கு அவன் கூட வாழ பிடிக்கலங்கிறது உன்னோட தனிப்பட்ட விஷயம். அதுல நாங்க யாரும் தலையிட மாட்டோம். நீ புத்திசாலி பொண்ணுமா, இதுல உனக்கு நான் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா விக்ரம் என்னோட பேரன், அவனை எங்க கிட்ட இருந்து பிரிக்கிற உரிமை இங்க யாருக்குமே கிடையாதுமா. இங்க பாரு, நாங்க 2 நாள் தான் இங்க இருக்க போறோம். இந்த நேரத்துல எங்க பேர் எங்க கூட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மித்ரா. ப்ளீஸ், எங்களுக்காக இதை நீ பண்ணிதாம ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் விக்ரம் எங்க வீட்டுக்கு வரணும் மித்ரா, இல்லனா நான் அந்த வீட்டுக்கு வரேன். அப்பா, என்னப்பா நீங்க? உங்களுக்கு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் மறுபடியும் நீங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பா, இந்த நேரத்துல விக்ரமால நம்ம வீட்டுக்கு வர முடியாதுப்பா. இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாங்க இருக்க போற இந்த 2 நாளும் என் பேரன் விக்ரம் எங்க கூட இருக்கணும். இல்லனா நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கே தெரியாது. வா வாசு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இங்க பாருங்க, நீங்க என்னதான் சென்டிமெண்டா என்ன மிரட்டினாலும் நான் மனசு மாற மாட்டேன். அண்ணி, இவன் போய் சொல்றான் அண்ணி. இவனை நான் திட்டவே இல்ல. கோயில்ல யாரோ ஒரு கிழவன் இவனுக்கு துலாபாரம் கொடுத்தானா, அது யாரு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். உடனே இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். பாட்டி, இந்த பாட்டு போய் சொல்றாங்க. அண்ணி, அது என்ன நடந்துச்சுன்னா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன நடந்தது நீ சொல்லுமா. நாகு, என்ன இது? சின்ன பசங்க கிட்ட எல்லாம் போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே நீ? உன் வயசுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லு? இத பாரு, இத மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சொந்தக்காரின் கூட பார்க்க மாட்டேன் நானு. அண்ணி, நான் என்ன? போது, நிறுத்து. அதான் எல்லாத்தையும் தானியா சொல்லிட்டால, இதுக்கு மேல என்ன இருக்கு? முதல்ல இங்க இருந்து போனி போன்னு சொல்றேன்ல. என்ன மித்ரா, துலாபாரம் அது இதுன்னு சொல்றானே, என்ன விஷயம்? யார் அந்த தாத்தா? அவர் எதுக்காக விக்ரம்க்கு இதெல்லாம் செய்யணும்? அது தாத்தா இல்லம்மா, கோவில் பூசாரி. விக்ரம் புரியாம அவரை தாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா. சரிம்மா, எதுக்காக துலாபாரம் கொடுத்த? அது இல்லம்மா, கோவிலுக்கு போன இடத்துல ஒரு பாப்பாக்கு துலாபாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அத பார்த்ததும் விக்ரம் எனக்கும் அது வேணும்னு அடம் பிடிச்சான். அதான். பாட்டி, எனக்கும் துலாபாரம் கொடுக்கணும் பாட்டி. எனக்கும் ஊஞ்சல்ல உட்காரணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. துலாபாரம் தானே, கொடுத்துட்டா போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து செய்யலாம். சரியா? வா போலாம். வா. ஏண்டா இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? இனிமே யார் எது கேட்டாலும் வாயை திறக்க கூடாது, சரியா? ஏமா அப்படின்னா நான் பொய் சொல்லணுமா? பொய் சொல்றது தப்பு இல்லையாமா? நீங்களே பொய் சொல்றீங்களேம்மா. பொய் சொல்லலாம், தப்பில்ல விக்ரம். நாம உண்மையை பேசுறதுனால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அந்த இடத்துல பொய் சொல்லலாம், தப்பே இல்ல, சரியா? உன் நிலைமை எனக்கு புரியுது மித்ரா.
ஆனா அப்பாவுக்காக இந்த உதவியை நீ பண்ணிதான் ஆகணும். எனக்காகலாம் வேண்டாம் மித்ரா. அந்த மனுஷன் மேல எவ்வளவு அன்பா இருந்தாரு தெரியல. அவருக்காவது இத பண்ணு மித்ரா, ப்ளீஸ். சரி, இந்த உதவியை நான் பண்ணேன்னு வைங்க, எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லு மித்ரா, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். காந்திமதி அம்மாவோட வீட்டை விட்டு போகணும். மித்ரா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு மாசம் மட்டும் இருக்கேன், உனக்கும் விக்ரம்க்கும் ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்தை நீங்கினதும் நானே உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடுறேன்னு சொல்றீங்க, அதானே? இல்ல மித்ரா, நீ சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டே போயிடுறேன். போதுமா? உங்க பேச்ச நம்ப முடியாது. இந்த 2 நாளைக்கு அப்புறம் என் லைஃப்ல நீங்க குறுக்கிட மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. விக்ரம் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க யோசிக்கும் போதே தெரியுது, உங்க பிளான் எனக்கும் விக்ரம்க்கும் பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல. எப்படியாவது என் மனச மாத்தி பழைய மாதிரி உங்க மனைவியா என்ன கூட்டிட்டு போகணும், அதானே உங்க இன்டென்ஷன்? நீ என்ன பத்தி இவ்ளோ கேவலமா நினைச்சிட்டல. நான் என்னை எப்படி நிரூபிக்கிறது மித்ரா? எனக்கு இருக்கிற ஒரே வழி நீ கேட்ட மாதிரி சத்தியம் பண்ணி கொடுக்கறதுதான். அதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை மித்ரா. நான் உன் மேலேயும் என் பையன் மேலேயும் சத்தியம் பண்றேன். நீ வீட்டுக்கு வந்துட்டு போற இந்த 2 நாளைக்கு அப்புறம் நான் எந்த வகையிலும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னால உனக்கு எந்த தர்ம சங்கடமும் வராது. இது என் மேலேயும் என் பையன் மேலேயும் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். என்ன ஓகேவா? அது மட்டும் இல்ல மித்ரா, இதுக்கு நாம விரும்புற மாதிரி இருக்கணும். நான் தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக என் விருப்பப்படிதான் அவ இருக்கணுமா என்ன? அவ வாழ்க்கையில முடிவெடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா என்ன? நாம ஏன் மாம்ச அவளை டார்ச்சர் பண்ணணும்? வேண்டாம் மாம்ச, அவ அப்படியே இருக்கட்டும். நம்ம யாரும் அவளை போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். பாவம் மாம்சவ, என்னால அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. இனிமேலாவது அவ நிம்மதியா இருக்கட்டும். அப்பா ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் நான் மித்ரா கிட்ட போய் கேட்டேன். இல்லைன்னா இந்த தொந்தரவை நான் அவளை கொடுத்துருக்க மாட்டேன். இது எப்படியோ மித்ரா வரேன்னு சொல்லிட்டா. இந்த 2 நாள் என் மக கூட ஆசை தீர வாழ்ந்துட்டு அப்படி பிரிஞ்சு போயிட வேண்டியதான். வேற என்ன மாம்சம் பண்ண முடியும்? டேய் மாப்ள, இல்லையா, எனக்கு இது புது மாம்ச. உன் ஃப்ரெண்டு வீடு அதுக்குள்ள போயிடுமா? நாம என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சென்னைக்கு ஒன்னும் போல விக்ரம். ஆனா அப்படிதானே கார்த்திக் சார் கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க. இல்ல விக்ரம், அங்க போல. நான் அங்கதான் போறேன்னு பொய் சொல்லிட்டு நாம வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்னது பொய்யா? மம்மி, ஆனா பொய் சொல்றது தப்பு இல்லையா? பொய் சொல்றது தப்புதான். ஆனா நல்ல விஷயத்துக்காக சொல்ற பொய் தப்பு இல்ல விக்ரம். மம்மி ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பொய் சொன்னேன். அப்போ நம்ம எங்க போறோம்? அது வாசுகி பாட்டி இருக்காங்கல்ல,
அவங்க ஹஸ்பண்டுக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுதாம். அதான் அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட 2 நாள் இருந்துட்டு வரலாமா? யாரு? அன்னைக்கு கோயில்ல பார்த்தோமே அந்த டாக்டர் தாத்தாவா? ஆமா, அவர் வீட்டுக்கு தான். அப்போ வினயங்களும் அங்கதான் இருப்பாரா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. எங்க பாரு விக்ரம், 2 நாள் முடிஞ்சு தானியா வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி நீ யாரு கேட்டாலும் சென்னைக்கு தான் போனோம்னு சொல்லணும், சரியா? அப்போ பொய் சொல்றியா மம்மி? சாரி விக்ரம், அம்மாவோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அதான் நான் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு நீ பின்னாடி தெரிஞ்சுப்ப. இப்போதைக்கு யாரு கேட்டாலும் நாம எங்க போறோம்? சென்னைக்கு மம்மி. நீ விடு மம்மி, நான் யாரு கேட்டாலும் இதே சொல்லிடுறேன். சரி, நீ பிஸ்கெட் சாப்பிடு. சொல்லல, நாங்க இங்க வந்தா நீங்க உங்க வேலையை காட்டிடுவீங்கன்னு பாத்தீங்கல்ல. நான் காரை விட்டு இறங்கினதுமே ஆரத்தி எடுத்து மருமக மாதிரி என்ன ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே எடுக்க விடாம தடுத்துட்டல. நீ தெளிவா இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அசிச்சிக்க முடியாது. இல்லங்க, நான் ஒரு முடிவு எடுத்த பிறகு யாருக்காகவும் அதை மாத்திக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. எப்படி மறப்பேன்? ஒவ்வொரு நொடியும் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாத மித்ரா. இந்த 2 நாள் நீங்க தங்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்த நிமிஷம் நாங்க இங்கிருந்து கிளம்பி போயிடுவோம். அதே மாதிரி நீயும் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு பழைய மித்ராவா அம்மா அப்பா கூட சந்தோஷமா இரு. அது போதும் எனக்கு. பார்க்கலாம். டேய், இன்னும் 2 நாளா நம்ம இங்கிருந்து சென்னை கிளம்பி போறோமா? ஆமா மாம் சார், நான் அதை சொல்லிதான் மித்ராவை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், நீ அவசரப்பட்டுன்னு தோணுதுடா. அதெல்லாம் விடுமாம் சார், அதே நினைச்சுக்கிட்டு நீயே அதை 2 நாளா பாக்குற. 48 மணி நேரமா பாரு. மித்ரா, அங்க பாத்தியா எப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி சந்தோஷமா விளையாடுறாங்கன்னு. வந்த ஒரே நாள்ல விக்ரம் தாத்தா கூடயும் பாட்டி கூடயும் நல்லா ஒட்டிக்கிட்டான்ல. அவங்க விளையாடுறத பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா எனக்கு பயமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி இந்த 2 நாளும் அவங்க கூட நல்லா மிங்கிள் ஆயிடுவான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க இருந்து கிளம்பும் போது அவன் ரொம்ப அடம் பிடிப்பான். அவனை யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாம லீவ் நாள் வரும்போதெல்லாம் இதே மாதிரி தாத்தா கூடவும் பாட்டி கூடவும் விளையாடணும்னு இதே மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் வெறும் 2 நாள். அது பிரிஞ்சிருக்கிறதுக்கே இந்த நிலைமைனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் பையன், என் சொந்த பையனை 6 வருஷமா பிரிஞ்சிருக்கேன். எனக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். இல்ல, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் மித்ரா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை சந்தேகப்பட்டது தானே சொல்ல வரேன். தப்புதான். நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு அதுதான் உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டேன்.
இன்னும் நீ அதை மனசுலயே வச்சுக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு தான் என்ன தண்டிச்சுக்கிட்டே இருப்ப? சரி, நான் பண்ண தப்புக்கு என் பையன்கிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்ல முடியாம ஒவ்வொரு நாளும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அங்க பாரு, பாவம் என் அப்பா அம்மா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க மித்ரா? ஏன் தப்புக்கு அவங்க எதுக்கு என்ன மாதிரியே தண்டனை அனுபவிக்கணும்? ஐம் சாரி மித்ரா, ஏதோ எமோஷன்ல பேசிட்டேன். ஐம் சாரி. நீ உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ண. உன் வாழ்க்கை உன் இஷ்டம். அதுல எப்பவும் எக்காரணத்தை கொண்டு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். இப்ப கூட பாருங்க, அந்த டிரைவர் பையன் முன்னாடியே 2 நாள் லீவ் போட்டுட்டு போயிட்டான். உடனே இவளும் 2 நாள் லீவ் வேணும், நான் சென்னைக்கு போறேன்னு சொன்னா. இத பாருங்க, நீங்க டிக்கெட் போட்டு தரேன்னு சொன்னீங்க, அவ ஒத்துக்கிட்டாளா? மாப்ள, அவ சென்னைக்கு தான் போனாளா வேற எங்கேயாவது போனாளான்னு யாருக்கு தெரியும்? மாப்ள, ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, 6 வருஷமா இல்லாத ஒரு ஃப்ரெண்டு இப்ப எங்க இருந்து திடீர்னு வந்தா? சரி, அப்படியே அவ ஃப்ரெண்ட் இருக்கிறது உண்மைனாலும் அவ கூட ஒரு நாள் கூடவா இவ போன்ல பேசியிருக்க மாட்டா? எனக்கு என்னவோ அந்த டிரைவர் பையலும் இந்த மித்ராவும் சேர்ந்துகிட்டு ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க நான் இப்ப சொன்னதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சொன்னது பொய்யா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி போனா நல்லதுதான். ஆனா அதே நான் சொல்றது உண்மையா இருந்ததுன்னா? மாப்ள, நாம யாரையும் நம்பி ஏமாந்துட கூடாதுல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே அணைய போடுறது தானே நம்மளோட புத்திசாலித்தனம். நாகு, நாம கொளுத்தி போட்ட நெருப்பு நல்லா பத்திக்குச்சு. அதை இன்னும் நல்லா தூண்டி விடணும். அப்பதான் கொழுந்து விட்டு எரியும். இன்னைக்கு மித்ரா, உனக்கும் விக்ரமுக்கும் நான் என் ரூம் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க அங்க போய் படுத்துக்கோங்க, நான் மேல இருக்கிற ரூம்ல போய் படுத்துக்கிறேன். வினய் அங்கிள், அப்ப நீங்க எங்க கூட இருக்க போறது இல்லையா? இல்ல விக்ரம், அங்கிளுக்கு மேல இன்னொரு ரூம் இருக்கு, நான் அங்க படுத்துக்கிறேன். நானும் உங்க கூடவே வந்து தூங்கவா? விக்ரம், என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க நீ? இப்பதான் தாத்தா பாட்டி உன்னை குட் பாய்னு பேசினாங்க, அதுக்குள்ள உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஒழுங்கா மம்மி கூட வந்து தூங்கு. இல்ல, நான் வினய் அங்கிள் கூட தான் தூங்குவேன். என்ன விக்ரம், விட்டா ஒரே அடியா நீ பேசிக்கிட்டே இருக்க? உன்னை அடிச்சு வளர்க்க கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப பண்ற. உன்ன மித்ரா ப்ளீஸ், அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையன் ஏதோ ஆசையில கேக்குறான். சரி விக்ரம், நீ அங்கிள் கூட படுத்துக்கோ, மம்மி மட்டும் இங்க தனியா தூங்கட்டும். சரியா? ஐ ஜாலி, உண்மையா சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. அவன் ஏன் கூட தான் வந்து தூங்குவான். என்ன மித்ரா, அவன் தூங்குற வரைக்கும் என் கூட இருக்கட்டும். தூங்குனதுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து விட்டுறேன். கொண்டு வந்து விட்டுருவீங்களா? சும்மா லொல்லலாய். வா நம்ம போலாம். ஜாலி 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 ஜாலி. தூங்க வேண்டியதானே? தூக்கமா? இங்க யாரு வந்திருக்காங்க? என் பேர வந்திருக்கான். இங்க நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இத நாம கொண்டாட வேண்டாம்? அதுக்கு டான்ஸ் ஆட போறீங்களா? டான்ஸா? டான்ஸ் சும்மா 2 பெக், அவ்வளவுதான். என்ன விளையாடுறீங்களா? ஏதோ வினய் இப்பதான் கொஞ்சம் திரும்பி வந்துட்டு இருக்கான். மருமக பேர வந்திருக்கான். யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? பேசாம இருங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏய் வசு, நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, கொஞ்சோண்டு ட்ரிங்க்ஸ தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இத பார்த்தா யாருக்குமே சந்தேகமே வராது. பார்த்தா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். நீயே வாட்டர் பாட்டில் தானே நினைச்ச? எனக்கு ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு கொண்டு வா. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. நான் தூங்கணும். காலையில எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவரு குடிப்பாரா,
நாங்க ஆம்லெட் போட்டு தரணுமா? என்ன என்ன மித்ரா? அது போன எங்கேயோ மறந்துட்டேன். போனா? போன எதுவும் இங்க இல்லையே. விக்ரம், 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 விக்ரம். நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. அப்படிதான், நல்லா குளிப்பாட்டி விடுங்க. அந்த பக்கம் திரும்பி நில்லு. தாத்தா பாவம்ல, அப்பா மேல ஊது. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? தவளை கொடு. தாத்தா போதும் தாத்தா. அவ்வளவுதான் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பாட்டி, என்னது இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, நீதான் நம்ம வீட்டோட கிருஷ்ணர். அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். ஐ, நானா கிருஷ்ணனா? ஆமாண்டா செல்லம், நீதான் இந்த வீட்டோட கிருஷ்ணர். விக்ரம், வா. வா. மித்ரா அம்மா என்ன மறந்துட்டாங்க டாடி. தானியா, ஏன்டா அப்படி சொல்ற? மித்ராமா உன்னை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 2 days தானே போயிருக்காங்க, சீக்கிரமே வந்துருவாங்க. தெரியும் டாடி, ஆனா மித்ரா அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல, தெரியுமா? மித்ரா அம்மா என்ன சுத்தமா மறந்துட்டாங்க டாடி. ஏய் இல்லம்மா, நீ ஃபீல் பண்ணாத, அவங்க வந்துருவாங்க. தானியா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. தானியா, நான் தான் உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன், அவ ஒண்ணு உனக்கு அம்மா இல்ல, இந்த வீட்ல அவ ஒரு வேலைக்காரி, அவ்வளவுதான். இப்பவாவது நீ புரிஞ்சுக்கோ. அவளுக்கு உன் மேல பாசமும் இல்ல, எதுவும் இல்ல. அவ சொந்த பையன் விக்ரம் மேலதான் எல்லா பாசத்தையும் வச்சிருக்கா. அதனாலதான் அவனை மட்டும் அவ கூட்டிட்டு போயிட்டு உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கா. இத பாரு, அவ உன் மேல காட்டுறதெல்லாம் பாசம் கிடையாது, வேஷம். அதெல்லாம் இந்த வீட்ல சொகுசா வாழணுங்கிறதுக்காக பாசங்கிற பேர்ல அவ போடுற டிராமா. இப்ப பாரு, உன்னை மறந்துட்டு அவ ஊருக்கு போயிருக்கா. நீ வேணா பாரு, அவ திரும்ப வந்தாலும் உன்னை பழைய மாதிரி பாத்துக்கவே மாட்டா. பாட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நாகு? குழந்தைகிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாதா உனக்கு? பாரு, இவ எப்படி அழ ஆரம்பிச்சிட்டான்னு. பாவம், இவளே மித்ரா இல்லன்னு ஏங்கி போயிருக்கா. இப்ப நீ வேற ஏன் ஆகு? இல்ல, நீ நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ப்ளீஸ்,
குழந்தைகிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசுங்க. தானியா செல்லம், மித்ராவும் விக்ரமும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிருக்காங்கல்ல, அதனால டயர்டா இருந்திருப்பாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ண மறந்துருப்பாங்க. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்ரா அம்மா உனக்கு கால் பண்ணி பேசுவாங்க, பாரு. நிஜமாவா டாடி? நிஜமா. தானியா, நான் சொன்னல வீடியோ கால் யார் பண்ணிருக்கான்னு பாரு. ஹை மித்ரமா, ஜாலி ஜாலி. பாத்தீங்களா, இவங்க தான் மித்ரமா. நீங்க போங்க டெவில் பாட்டி. போன கொடுங்க டாடி. இந்தா இந்தா. ஹாய் தானியா குட்டி. போங்க மித்ரமா, நான் உங்க கூட பேச மாட்டேன். லாயர் சார் கிட்ட சாரி வக்கீல் சார் கிட்ட சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யணுமோ அவர் செஞ்சிருவாரு. ஐயோ, வக்கீல் சாருக்கு எதுக்குப்பா சிரமம்? அவரே பாவம் கோர்ட்டு வீடுன்னு அலைஞ்சுகிட்டு இருக்காரு. நீயே கொஞ்சம் பாரேன். என்னது, நானா? நீனா நீ இல்லப்பா. அந்த செல்போனு காந்திபுரத்துல எந்த தெருவுல எந்த வீட்ல இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன்னா நான் இப்படியே நேரா போயிடுவேன்ல. ஐயோ ஆண்டி, அப்பெல்லாம் இத கண்டுபிடிக்க முடியாது. என்னப்பா நீ இப்படி சொல்ற? ஏரியாவே நீ கண்டுபிடிச்சிட்ட, அந்த தெருவை போய் உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? இத பாருப்பா, உன்னால முடியும். இத பண்ணனா நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். இல்ல ஆண்டி, அது சட்டப்படி தப்பு. யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஜெயிலுக்குள்ள போய் கஞ்சிதான் குடிக்கணும். இதுவே நான் லாயர் சார் சொன்னதுனாலதான் வந்தேன். வேற யாருனானா வந்திருக்க மாட்டேன். தம்பி, கேக் வேணாலும் சாப்பிட. அதுக்காக நான் சொல்ல முடியாது ஆண்டி. பாய் ஆண்டி. விக்ரம், உனக்கு இனிமே என்ன வேணும்னாலும் எனக்கு தான் நீ போன் பண்ணணும், சரியா? விக்ரம், என் மொபைல் நம்பர் உனக்கு மெமரியில இருக்குல்ல? ஓ, ஒரு டைம் நான் மெமரி பண்ணிட்டேனா நான் அதை மறக்கவே மாட்டேன் தாத்தா. 7672. கரெக்டா தாத்தா? எவ்வளவு மெமரி பவர் இருக்குல்லக்கா. சாரி மித்ரா. என்ன சாரி சொல்றீங்க? நீங்க எல்லாரும் நல்லா சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல. 2 நாள் தான், அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இங்க எல்லாமே தலைகீழ நடக்குது. மித்ரா, செல்போன் நம்பர் கொடுத்தது போய் ஏன் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிற? அதுதான் பெரிய பிரச்சனையே. விக்ரம் மனசுல இருந்து அந்த நம்பரை டெலீட் பண்ணவே முடியாது. நீங்க எவ்வளவு தூரம் எங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் அது கணக்கிலே வச்சிருக்கோம். இது சரிப்பட்டு வராதுங்க. நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம். மித்ரா, ஒரு நிமிஷம் இரு. நீயே நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிற. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் மித்ரா, அதை நீ மறந்துடாத. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நானே நினைச்சாலும் மீற முடியாது. நாளைக்கு ஒரு நாள் தான் மித்ரா இருக்கு. எனக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் எங்களால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. ப்ளீஸ். என்ன மாப்ள, நீங்களும் இவங்களோட சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க? பின்ன என்ன அத்த, மித்ரா இங்க இருந்த வரைக்கும் அவங்கள கரைச்சி கூட்டிட்டே இருந்தீங்க. இப்ப 2 நாள் அவங்க இல்லைன்னதும் உங்களுக்கு தெரியுதா? அவங்க யாரு என்னன்ற அருமை உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் அப்படி இல்ல மாப்ள. அவ வேணும்னே எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி வச்சிருக்கா. நல்லா நிர்வாகம் பண்றவங்க அவங்க இருந்தாலும் இல்லனாலும் வேலை சரியா நடக்கிற மாதிரி வேலைக்காரங்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்கணும். இவ அப்படியா? இப்ப ஏதோ சொல்றீங்களே, தொட்டதுக்கெல்லாம் மித்ரா இல்ல மித்ரா இல்ல மித்ரா இல்லன்னு இந்த மாதிரி எல்லாரையும் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காகவே அவ இத்தனை வருஷம் பழக்கப்படுத்தி வச்சிருக்கா. எனக்கு என்னவோ இது சந்தேகமா தான் இருக்கு மாப்ள. அதானே
நீங்க என்னைக்கு மித்ராக்காவை பத்தி நல்ல விதமா பேசிருக்கீங்க? ஆமா, வந்துட்டா இவ. டாடி ஏய் தானியா, டாடி என்ன ஆச்சுல தானியா? டாடிக்கு நிறைய வேலை இருக்குமா, என்னன்னு சொல்லு. போதும் டாடி, நீங்க வேலை செஞ்சுட்டு எனக்கு போர் அடிக்குது. விக்ரம் வேற வீட்ல இல்ல. நீங்க என்ன மாலுக்கு கூட்டு போங்க, இல்ல வெளிய எங்கயாவது கூட்டு போங்க. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டாடிக்கு நிறைய வேலை இருக்குமா, இன்னொரு நாளைக்கு போலாம். எதுவும் ரீசன் சொல்லாதீங்க டாடி, எனக்கு வெளியில போகணும். நான் இது வரைக்கும் எங்கயாச்சும் உங்களை வெளியே கூட்டு போங்கன்னு கேட்டிருக்கேனா? இப்பதானே கேக்குறேன். ப்ளீஸ் டாடி. கார்த்திக், ஆமாப்பா, எனக்கும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம இங்க வீட்டுல சாப்பாடும் வாயில வைக்க முடியல. நாம வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பர்ச்சேஸும் முடிச்சிட்டு வந்துடலாம். தானியாக்கும் வெளியே போன மாதிரி இருக்கும்ல. ஆமா மாமா, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ப்ளீஸ் போலாம் மாமா. நாம மித்ரா இருக்கிற ஏரியாவுக்கு போய் தேடி பாப்போம். நீங்க ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பா போலாம். சரியா? ஓகே, ஹாப்பியா? ஐயோ, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவங்களை கண்டுபிடிக்கலனா இந்த இடத்தை விட்டு அவங்க தப்பிச்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஐயோ, என்ன பண்றது? சூப்பர் ஐடியா. தம்பி, நான் நாகலட்சுமி பேசுறேன்ப்பா. நீங்களா? சொல்லுங்க ஆண்டி. பா, நீ எங்க சொன்னியோ அந்த ஏரியால தான்ப்பா நானும் இருக்கேன். ஆனா இங்க எந்த தெரு எந்த வீடுன்னு தான் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்பா, எப்படியாவது அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்து நீ கண்டுபிடிச்சு சொல்ல. ஆண்டி, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அப்படிதான் கண்டுபிடிச்சு சொன்னா போலீஸ்ல மாட்டிப்போம். போலீஸா? இத பாருப்பா, அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ கேக்குற அமௌண்ட் எவ்வளவா இருந்தாலும் நான் குடுக்கறேன். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணி கொடு ப்ளீஸ். ஆண்டி, நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டீங்க போல இருக்கு. தயவு செஞ்சு வச்சிருங்க போன. இந்த விஷயமா கால் பண்ணாதீங்க. தம்பி ஐயோ, பேசிக்கிட்டே இருக்கும் போதே கட் பண்றான். இதுல 1000 ஆன்டி வேற. அவன் வீட்டு அட்ரஸ் நீங்க எதுக்குமா கேக்குறீங்க? அது 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்கும்போது 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருப்பா. அதனாலதான் அந்த பணத்தை அவர்கிட்ட திரும்ப கொடுக்கலான்னு கேட்டேன். அடுத்து உங்க காசெல்லாம் நமக்கு வேண்டாம். அவன் வீடு இந்த ஏரியால எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதேமா. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த 100 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. மறுபடியும் அவர் கடைக்கு பொருள் வாங்க வரும்போது நீங்க கொடுத்தீங்கன்னு திருப்பி கொடுத்துறமா. ஐயோ இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதுவும் இல்லாம அந்த பணத்தை நானே நேர்ல போய் என் கையால கொடுத்தாதான் என் மனசு ஆறும். இத பாருங்களேன், கொஞ்சம் கோச்சிக்காம அவர் எந்த சைடுல இருந்து ரெகுலரா இந்த கடைக்கு வருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அவர் வீட்டை கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு சரியா தெரியலையம்மா. இந்த பக்கம் தான் போனாரு, இந்த திசையில இருந்தா வருவாரு. ஆனா ரெகுலராலாம் வரமாட்டாருமா. வாரத்துக்கு ஒரு 2 தடவை வருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பக்கமா போய் விசாரிச்சு பாருங்கம்மா. சரி. ஆமா, அவர் கடைக்கு வந்து என்ன பொருள் வாங்கிட்டு போனாரு? வெண்ணெய் வந்து 1 கிலோ வாங்கிட்டு போனாருமா. வெண்ணெய் 1 கிலோவா? ஆமாமா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, அதான் வீட்ல சிறப்பா கொண்டாடுவாங்க போல இருக்கு. ஓ, கிருஷ்ண ஜெயந்தியா? நம்ம வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் அவ்வளவு கிராண்டா கொண்டாட மாட்டோம். நம்ம வீட்டுல சஷ்டியை தான் ரொம்ப கிராண்டா செய்வோம். ஓஹோ, அதுதான் விஷயமோ. அந்த விக்ரம் பையன் கிருஷ்ணர் வேஷம் போட ஆசையா இருக்குன்னு சொன்னதுக்கு அண்ணி வேண்டான்னு சொன்னாங்க. அதான் அத நிறைவேற்றுறதுக்கு இவங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில இதுவும் நமக்கு நல்லதுதான். அந்த கூட்டு களவாணிங்க 3 பேரையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே அமுக்கி அன்னிக்கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். என்னம்மா தனியாவே பேசிட்டு இருக்க? இல்ல,
எப்படி போய் எப்படி அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வரேன். ஏமா இந்த பக்கம் 100கணக்கான வீடு இருக்குமா? ஐயோ, பானை அடிக்க சொன்னா என்ன வந்து அடிக்கிற நீ? வா. அடி பாவி, இதுதான் உன் சென்னையா? அப்போ நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்த கூட்டு கலவனீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும் மித்ரா, இன்னைக்கு நீ மாட்டினடி. பொண்ணு என்ன பண்ண போறேன்னு பாரு. இதையெல்லாம் வீடியோ எடுத்து காட்டி அண்ணிக்கிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் போட்டு கொடுக்கறேன் பாரு. இரு வர. சூப்பர் சூப்பர். சூப்பரா இருக்கு. வாங்க நீங்கலாம். வாங்க. சூப்பர் விக்ரம். அங்க பாரு. ஹை பை. எல்லாரும் விக்ரம்க்கு கிளாப் பண்ணுங்க. ஆமாப்பா, இந்த போன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. ப்ளீஸ் பா, ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தரேன்ப்பா. போன ஏன் தூக்கிட்டு ஓடிட மாட்டீங்களா? இந்தாங்கம்மா. இந்த போனை நான் எடுத்துட்டு ஓடிடுவேன். ஐயோ, அண்ணி நம்பரை ஏன் செல்போன்ல இல்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. 9840ன்னு ஆரம்பிக்கும். குத்து மதிப்பா போட்டு பாப்போமே. ரிங்கு போகுது தம்பி. பேசிட்டு உடனே கொடுத்துடுறேன். அண்ணி. அண்ணியா? யாருமா அது? ஆம்பளைக்கு போன் பண்ணிட்டு அண்ணின்றது? இல்ல, இது எங்க அண்ணி நம்பர். இல்ல யாரும் இல்ல, போன வைமா. அது வந்துப்பா வெளியில போயிருக்காங்களா. வேற ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு ட்ரை பண்றேன். ஒரே ஒரு போனு. இப்ப என்ன நம்பர் போடுறது? சரி, கடைசியில 6 மட்டும் மாத்தி பாப்போம். 8456 6. என்ன டைம் ஆயிட்டு இருக்குமா? செல்போனை கொடுங்கம்மா, நான் வேலைக்கு போகணும். நம்பர் தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி போனை கொடுங்க. நான் வேலைக்கு போகணுமா இல்லையா? இந்தப்பா புடி உண்டாப்பா போன். ஓசி போனு இது ரகத்தால வச்சு வர. என்ன வந்த வழியிலே போற? ஐயோ, இல்ல, இந்த செல்போன் எல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது. அந்த அண்ணி இவளை பத்தி ஆதாரத்தோடயே சொன்னாலே நம்பாது. இப்ப ஆதாரம் இல்லாம சொன்னா நம்புமா? சிம் மாத்திட்டீங்களா மேடம்? மாத்திட்டேன்பா.
இது ஒரு கார் டாடி என்னடா? பாட்டி எனக்கு செலக்ட் பண்ண Dress இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. ஓகே thank you டாடி. ஓகே. பாட்டி பாட்டி அந்த Dress சூப்பரா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். நீ போய் பாரு, நான் வரேன். கார்த்தி, மா? நாகுக்கு போன் பண்ணி பாத்தியாப்பா? ஃபோன் பண்ணம்மா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரிப்பா, இன்னொரு தடவை போன் பண்ணி பாரு. சரிங்கம்மா. Number currently switched off. அத்தை எங்க தான் போயிருக்காங்களோ? என்னாச்சு கார்த்தி? திரும்ப சுவிட்ச் ஆஃப் தாம்மா வருது. என்கிட்ட கொடு, நான் பண்ணி பாக்குறேன். ஐயோ ஐயோ, வீட்ல யாரும் இல்லையா? ஐயோ, வீட்டை பூட்டிட்டு எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஆட்டோ டிரைவர், நீ வா போலாம். வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு, சீக்கிரம் வண்டி எடு. மறுபடியுமா? ஐயோ, சீக்கிரமா வண்டி எடி, அவசரமா நான் போகணும். எடுக்கிறேன், வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயோ போயா, வீட்டை பூட்டிட்டு எங்க போனாங்கன்னு தெரியலையே. தம்பி தம்பி, அத பாருங்க, அந்த கார் போது பாருங்க, அந்த காரை பிடிங்க, சீக்கிரம் சீக்கிரம் போயிட போறாங்க. யோ மாம்ச, யோ மாம்ச, யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கியா? அது சோசியல் மீடியால நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க மாப்ள, அதுக்கு என்ன பண்ண முடியும்? யோ எப்பவுமே சம்பந்தம் இல்லாம தான் பேசுவியா? லூசு லூசு. ஒரு ஆட்டோ நம்மள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஆட்டோவா? யாரு மாப்ள? சீக்கிரம் சீக்கிரமா போங்க, வேகமா வேகமா வேகமா. மாம்ச, ஆட்டோக்குள்ள நாகலட்சுமி அம்மா இருக்கியா? நாகலட்சுமி அந்த பொண்ணாக்கு மட்டும் எங்க எதுக்கு வந்தா? மாப்ள, நான் கூட அந்த கடைக்கு ஏதாச்சும் ஏதாவது வந்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அவன் நம்மள தேடிதான் வந்திருக்கான் மாப்ள. அந்த பொண்ணாக்கு முட்டைய மாப்ள, இப்ப என்ன பண்றது மாப்ள? அவ கொல்லி கண்ணுல இருந்து எப்படியா தப்பிச்சாகணும். ஐயோ, நாம தப்பிக்கிறத விட மித்ரா வந்த நாகலட்சுமி அம்மா கண்ணுல படாம எப்படியாவது காப்பாத்தனியா? அதான் ரொம்ப முக்கியம் மாம்சே. நீ ஒண்ணு பண்ணு, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போ, ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போ. அவ கன்ஃபியூஸ் ஆயிருவா, அந்த கன்ஃபியூஷன்லயே அவ நம்மளை விட்டு ஒதுங்கி போயிருவா. என்ன சொல்றேன்? யோ, அங்க பாரியா, பயங்கர க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கயா. இதுல ஒதுக்கி வர விடணுமா? ஏன்பா இருக்கிற மொத்த கீரியை போட்டுட்டு போப்பா. யோ, கையில ஏதாவது கிடைச்சதுன்னா அப்படியே ஈஸியா டைவர்ட் பண்ணி விட்டுறலாம்யா. யோ மாம்சே, டேஷ்போர்ட்ல ஏதாவது இருக்கா பாரு. டேஷ்போர்ட்ல சத்தம் போட்டு பேசாத, அக்கா காதல விழுந்து அப்புறம் என்ன கண்ணா பின்னான்னு திட்டும். யோ, அம்மா காதல கேட்டா உனக்கு என்ன பிரச்சனை? அதுவும் இல்ல மாப்ள, நம்ம கார் எடுக்கும் போது திஷ்டி கழிச்சு இந்த முட்டையை சுத்தி போடுன்னு சொல்லிச்சு. திஷ்டி சுத்தி போடுற முட்டையா? நான் தான் அனாவசியமா எதுக்கு ஒரு முட்டையை வேஸ்ட் பண்ணும், நைட் சைட் டிஷ் யூஸ் ஆகுமே சேஃப்டி பண்ணி வச்சேன். ஒரு வகையில நீ லூஸ்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலும் அது கூட நல்லதுதான் அமைது. சொல்லு மாப்ள, இந்த முட்டை வச்சு என்ன பண்ண போற? வெயிட் பண்ணி பாரு, இந்த வினய் என்ன பண்றான்னு. என்ன மேடம் இவ்வளவு நேரம் ஸ்பீடா போயிருந்தாங்க, இப்ப டக்குன்னு ஸ்லோ பண்ணிட்டாங்க. குறுக்க ஏதாவது ஆடு மாடு வந்திருக்குமோ என்னவோ. இதான் சரியான டைம் பா, நீ சீக்கிரமா போ போ போ, காருக்கு முன்னாடி போய் அப்படியே சொய்யன்னு நிப்பாட்டு. மாம்சே, என்ன மாப்ள? அந்த முட்டையை கொடு. எதுக்கு மாப்ள? முட்டை பொரியல் பண்ண போறியா? இம்ச குடியா. இந்த மாப்ள, அக்காக்கு தெரியாம வாங்கிக்கோ.
போச்சு. வெரி குட். பரவாயில்லையே, சீக்கிரமா செலக்ட் பண்ணிட்டீங்க போல. சூப்பரா இருக்குடா. நல்ல வேலை, என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கல. தேங்க் யூ. பில் போட்டுடலாம் கொடு. இருங்க மாமா. ஃபிட்டிங் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு ட்ரையல் போணும்ல. இது சரியா இல்லனா திருப்பி வேற ஒன்னு எடுப்பீங்களோ? ஆமா. அப்பா நானும் ட்ரையல் பார்த்துட்டு வரேன்ப்பா. உங்களுக்கும் ட்ரையல் பார்க்கணுமாமா? ஆமா. சரி போய் பாருங்க. வா. இந்த வயசுல எப்படி? ஆமாப்பா. ஏப்பா கார்த்தி, நாமளே பார்த்து மித்ராவுக்கும் விக்ரமுக்கும் துணி எடுத்துடலாம்ப்பா. ஆமாம்மா, நானும் அதான் நினைச்சிட்டே இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க கரெக்டா. சரிப்பா. இவங்க போய் ட்ரெஸ் பார்த்துட்டு வரதுக்குள்ள நான் நம்ம விக்ரமுக்கு வேற கடையில போய் ட்ரெஸ் எடுத்துறேன். நீங்க மித்ராக்கு இந்த கடையில எடுத்துருங்க. என்ன லேடிஸுக்கு இங்க நல்லா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரமா மாப்பிள்ள, அங்க பறக்க பார்த்துட்டு சீக்கிரமா இரியா வரேன். மம்மி இப்படி எதுக்கு மம்மி ஓடி ஒளிறோம்? நீ யார பார்த்து பயப்படுற? விக்ரம், கொஞ்ச நேரம் பேசாம இரு. அப்புறமா நடக்கிற எல்லாத்தையுமே உன்கிட்ட நான் டீடைலா சொல்றேன், சரியா? தானியா, உனக்கு இந்த Dress எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இதே வாங்கிக்கலாம். எனக்கு இந்த Dress-ஏ வேண்டாம். ஏய் தானியா. மம்மி தானியா. நாங்க Dress எடுக்கிறதுக்காக இங்க வரவே இல்ல. அப்படியா? பின்ன எதுக்கு இங்க வந்த? எனக்கு மித்ராமா ஞாபகமாவே இருந்துச்சா, அதான் அவங்களோட நினைப்பு இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு இருப்போன்னு அப்பாவை ஷாப்பிங் போலான்னு கூட்டிட்டு வந்தேன். மித்ராமா எப்போ வருவாங்க? அச்சோ, ஃபீல் பண்ணாத. நாளைக்கு காலையில மித்ராக்கா வந்துருவாங்க. ஓகே, வா இத வாங்கிக்கலாம். ஓகே வா. எங்க போனாங்க இவங்க? இது அந்த விக்ரம் செருப்பாச்சே. அப்போ நீ இங்கதான் இருக்கியா? வர இரு. மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? மேடம், எனக்கு என்ன தேவையோ அதை நானே எடுத்துக்கிறேன். ப்ளீஸ், நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓ, நீ இதுக்குள்ளதான் இருக்கியா? ஐயோ, யாருங்க இருக்கிறது உள்ள? யார் மம்மி? யாருமா உள்ள? திருவிழாக்கு போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டவங்களை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிப்பேன். இப்ப தெரியுது அவங்களோட கஷ்டம்லாம். அவங்களுக்கு எப்படி அடிச்சிருக்கா? ஆமா, உனக்கு அடிக்கலையா? வெளியில சொல்ல நாங்களும் சொல்லி விட்டா. ஆமாப்பா, வா. நாம இங்க கண்ணாமூச்சி வசு, சொல்லுங்க. இந்த Dress விக்ரம்க்கு நல்லா இருக்கும்ல? ஏங்க, எங்கெல்லாம்டா அவங்கள போய் தேடுறது? எங்க போனீங்க? அது ஏன் மாமா கேக்குற? சரி அப்பா, மித்ராவும் விக்ரமும் எங்க காணோம்? எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, மித்ரா உங்க கூட இருந்தான்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஐயோ, இப்ப அவ எங்க போனான்னு தெரியலையே. எதுவும் பயப்படாதீங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நாகலட்சுமி அம்மாவும் பயந்துட்டு எங்கேயாவது பதுங்கி இருப்பாங்க. சரி அம்மா, நீங்க அப்பாவை கூட்டிட்டு போய் வெளியில இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணுங்க. நான் போய் மித்ராவும் விக்ரமும் எங்க இருக்காங்க தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க. வாமா, சரி, சீக்கிரம் போலாம்.
வா வசு, மித்ரா எங்க போயிருப்பானே தெரியலையே. என்னங்க இது? மா, யாருமா உள்ள? நீங்களே எவ்வளவு நேரம் தான் துணி அழுவ பாப்பீங்க? நாங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? வெளியே வாங்க. ஹலோ, உள்ள யாரு இருக்கீங்க? கதவை திறங்க. மம்மி, நாகலட்சுமி. கொஞ்சம் சும்மா இரு விக்ரம். அத சொல்லி இத சொல்லி கடைசியில என்னையே பைத்தியமாக்கிட்டீங்கல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், ஏதோ உங்க நல்ல நேரம், இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நடந்தத எப்படியும் அண்ணிக்கிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் சொல்லி அத அவங்க மித்ரா கிட்ட கேட்டா கண்டிப்பா மித்ரா அது நான் இல்லன்னு சாதிச்சிருவா. அவங்களும் மித்ரா சொல்றதான் நம்புவாங்க. எப்படியும் நாம சொல்றத அவங்க நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த மித்ரா, டிரைவரு, செக்யூரிட்டி, அந்த வாசகி, அந்த விக்ரம், இவங்க எல்லாருக்கும் இடையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஆனா அதுதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அது என்னன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட இத அண்ணிக்கிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் நாம சொல்லணும். அவங்க இவங்க எல்லாரையும் அந்த வீட்டை விட்டே துரத்தணும். வா போலாம் மாப்ள. அந்த லூஸ் அந்த பக்கம் வரப்போகுது. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். வா வாயா. இது எல்லாத்துக்கும் மேல இந்த போன்ல தான் ஆதாரமே இருக்கு. இத முதல்ல சரி பண்ணணும். அந்த வீடியோ மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா இவங்க எல்லாரும் காலி. இவங்கள வீட்டை விட்டு துரத்துற வேலை ஈஸி ஆயிடும். முதல்ல இந்த போனை சரி பண்ணணும். நீ என்னமோ பண்ணு, கஷ்டப்படு. ஆனா என் பேரை எதுக்காக உன் கூட இருந்து கஷ்டப்படணும்? இதுக்கு நீ பதில் சொல்லுமா? மனுஷனா தப்பு பண்ணதான் செய்வான். அதான் இப்ப திரும்பி வந்துட்டான்ல. இதுக்கப்புறமும் உனக்கு என்ன வேணும்? என்ன செஞ்ச உன் மனசாரோன்னு சொல்லு. நாங்க குடும்பத்தோட சேர்ந்து உன் கால்ல விழணுமா? சொல்லு, அதையும் செய்யறோம். என்னம்மா நீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், மித்ராவை எந்த விஷயத்திலயுமே கம்பல் பண்ணாதீங்கன்னு. பிடிக்காதவன் கூட வாழுன்னு சொன்னா அவ எப்படிப்பா வாழ்வா? வெறுப்புங்கிறது ஒரு சின்ன விதை தான். அது ஒரு தடவை விழுந்துட்டா வளர்ந்து வளர்ந்து விருட்சமா தான் மாறும். மித்ரா மனசுல என்ன பத்தின வெறுப்பு தான் அதிகமா இருக்கும். அவ அடி மனசுல அது ஆழமா வேறு மாதிரி விழுந்து கிடக்கு. அதுக்கு நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. விடுமா, அவளை அது நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். இனிமே யாருமே மித்ராவை பத்தி தப்பா பேசக்கூடாதுமா.